வணக்கம். உள்ளது உள்ளபடியை வழங்குவதற்காக ஹேமா ராகேஷ். இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் தமிழகத்தில் பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டின் கீழ் கிட்டத்தட்ட 39,402க்கும் மேற்பட்ட ஏரிகள் இருக்கின்றன. ஆனால் ஏரிகளின் இன்றைய நிலைமை என்று பார்க்கும் பொழுது பருவமழை பொய்த்தல் ஒருபுறம், அதே நேரத்தில் பல ஏரிகளில் ஆக்கிரமிப்பு என்பது அதிகமாகவே காணப்படுகிறது. தற்பொழுது வெளிவந்திருக்கின்ற புள்ளி விவரத்தின்படி பொதுப்பணித்துறையின் கீழ் இருக்கின்ற 10,000க்கும் மேற்பட்ட ஏரிகள் ஆக்கிரமிப்பின் பிடியில் சிக்கி இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் மற்றொரு புள்ளி விவரத்தின்படி தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஏரிகளையும் நிரப்பினால் கிட்டத்தட்ட 300 TMC தண்ணீர் அளவிற்கு நமக்கு கிடைக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது. ஆனால் இதற்கான வாய்ப்புகள், நடைமுறை சாத்தியங்கள் என்பது மிக குறைவாக இருக்கிறது. தமிழகத்தின் பல பகுதிகளில் இருக்கக்கூடிய ஏரிகள் இன்று பல்வேறு நபர்களால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டும் பல ஏரிகள் மாசடையக்கூடிய சூழ்நிலையும் தற்போது இருக்கிறது. இன்றைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய குடிநீருக்கான மிக பிரதானமான ஏரியாக போரூர் ஏரி பார்க்கப்படுகிறது. இன்றைய சூழ்நிலையில் போரூர் ஏரியின் பரப்பளவு என்பது மிகவும் குறைந்து காணப்படுகிறது. ஏரியின் பல பகுதிகளில் ஆக்கிரமிப்புகள் அதிகமாகவே இருக்கின்றன. கடந்த ஆண்டுகளில் ஆக்கிரமிப்பு செய்த வீடுகள் எல்லாம் நீதிமன்ற உத்தரவின்படி இடித்து தள்ளப்பட்டு அங்கு குடியிருந்தோருக்கு மாற்று இடங்கள் வழங்கப்பட்டன. ஆனால் தற்பொழுது மீண்டும் ஏரியில் ஆக்கிரமிப்பு இருப்பதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். இந்த போரூர் ஏரியை பொறுத்தவரை எந்த மாதிரியான ஆக்கிரமிப்புகள் எப்படி இருக்கிறது, அங்க இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் என்ன கூறுகிறார்கள், அந்த ஏரியை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் இந்த ஏரி மாசடைவதால் என்ன மாதிரியான பாதிப்புகளை எதிர்கொள்கிறார்கள், அதையும் தாண்டி தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏரிகளின் நிலை என்பது இன்றைக்கு எப்படி இருக்கிறது, ஏரிகள் பாதுகாப்பு சட்டம் என்பது 2007ஆம் ஆண்டு செயல்படுத்தப்பட்டது, அது நடைமுறையில் இருக்கிறதா, அந்த சட்டங்கள் கூறும் தண்டனைகள் என்ன என்பது பற்றி பல தகவல்களை இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். முதலில் இது பற்றிய ஒரு தொகுப்பை பார்க்கலாம். சென்னை மாநகருக்கு குடிநீர் வழங்கும் முக்கிய ஏரிகளில் ஒன்று போரூர் ஏரி. சுமார் 250 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த ஏரியில் தண்ணீர் தேக்கி வைக்கப்பட்டு KK நகர், வளசரவாக்கம், டி நகர் உள்ளிட்ட 4 குடிநீர் மண்டலங்களுக்கு ராட்சத குழாய்கள் மூலம் அனுப்பப்படுகிறது. அங்கு தண்ணீர் சுத்திகரிக்கப்பட்டு சென்னை மக்களுக்கு குடிநீருக்காக விநியோகம் செய்யப்படுகிறது. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு போரூர் ஏரியில் 18 ஏக்கர் நிலங்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டது. அப்போது நீதிமன்ற உத்தரவின் பேரில் காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகம் ஆக்கிரமிப்பை அகற்றி குடியிருந்தோருக்கு மாற்று இடம் வழங்கியது. தற்போது ஏரியில் மீண்டும் ஆக்கிரமிப்பு தொடங்கியுள்ளது. மேலும் ஏரி கரையோரம் குப்பைகளை கொட்டுவதால் ஏரி தொடர்ந்து மாசடைந்து வருகிறது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு போரூர் ஏரி பகுதியில் வடக்கு, மேற்கு பகுதிகளில் வெளியில் இருந்து எடுத்து வரப்படும் மண் கொட்டப்பட்டு ஏரியை தூர்க்கும் பணி நடந்தது. சமூக ஆர்வலர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் பணிகள் நிறுத்தப்பட்டது. ஆனால் மீண்டும் தற்போது ஏரியில் மண் கொட்டி ஏரியை தூர்க்கும் பணிகள் நடைபெறுவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இப்படி மூடப்படும் ஏரியின் பகுதிகள் பின்னர் நிலங்களாக மாற்றப்பட்டு சட்டவிரோதமாக பயன்படுத்தப்படுகிறது என்பதே குற்றச்சாட்டு. போரூர் ஏரியின் பரப்பளவு 800 ஏக்கர் என கூறப்பட்டாலும் 330 ஏக்கர்களுக்கு மட்டுமே வருவாய்த்துறை ஆவண சான்றுகள் கிடைக்கின்றன. இது மீதி உள்ள பகுதிகள் என்ன ஆயின என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. இவற்றில் பல பகுதிகள் நீர்நிலைகள் என்று அறியப்படுவதாக சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமத்தின் 2வது முழுமை திட்டப்படி வெளியிடப்பட்ட வரைபடங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னை மாநகரின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் போரூர் ஏரியை ஆக்கிரமிப்பின் பிடியில் இருந்து தடுக்க வேண்டும். ஏரியை சுற்றி முழுமையாக இரும்பு வேலி அமைக்க வேண்டும். ஏரி பாதுகாப்பிற்கு கூடுதல் காவலாளி, மின் மோட்டார் இயக்க பம்ப் ஆபரேட்டர்கள் நியமிக்க வேண்டும் என்று இப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். பாதுகாக்கப்படுமா போரூர் ஏரி? சென்னை குடிநீர் தேவையை தீர்த்து வைக்கக்கூடிய போரூர் ஏரியின் தற்பொழுது நிலை என்று பார்க்கும் பொழுது மிகவும் அபாயகரமான நிலையில் இருப்பதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். ஏரியின் பரப்பளவு என்பது கடந்த பல ஆண்டுகளுக்கு பிறகு தற்பொழுது பரப்பளவு சுருங்கி இருக்கிறது. பல ஆக்கிரமிப்புகள் போரூர் ஏரியில் இருக்கின்றன. 1995ஆம் ஆண்டிலிருந்து போரூர் ஏரியில் குளிக்கவும், நீந்தவும், துணிகள் துவைக்கவும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதே நேரத்தில் ஏரியில் பல்வேறு விதமான கழிவுகள் கலப்பதனால் ஏரி மாசடையும் சூழலும் இருக்கிறது. குப்பைகளும் ஏரியின் பல பகுதிகளில் கொட்டப்படுகின்றன. இதனால் சுகாதார சீர்கேடு ஏற்படவும் அதிக வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இன்றைய நிலையில் போரூர் ஏரியின் நிலை எப்படி இருக்கிறது, இதை பாதுகாக்க அரசின் நடவடிக்கைகள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் உள்ளிட்ட பல தகவல்களை பார்க்க இருக்கிறோம். இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் போரூர் ஏரிக்கரையிலிருந்து கூடுதலாக பல தகவல்களை தர காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் கோகுல்.
மற்றும் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் நம்முடைய செய்தி அரங்கிற்கு வருகை தந்து தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய இருக்கிறார் பூவுலகின் நண்பர்கள் குழுவைச் சேர்ந்த திரு புவனேஸ்வர். முதலில் களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் கோகுலிடம் பேசலாம். வணக்கம் கோகுல். இப்போ போரூர் ஏரியோட பரப்பளவு என்பது முக்கியமாக கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்னாடி எவ்வளவு பரப்பளவு இருந்தது, இப்போ அதனுடைய பரப்பளவு என்ன, போரூர் ஏரியின் முழு கொள்ளளவு என்ன, இப்போ அங்க எவ்வளவு நீர் இருக்கு? நிச்சயமாக ஹேமா, அதாவது சென்னை மக்களுக்கு குடிநீருக்காக முக்கிய ஏரிகளில் ஒன்றாக இந்த போரூர் ஏரி திகழ்ந்துள்ளது. இந்த ஏரி 2 ஏரிகள் இருந்தால் இந்த ஏரி இரட்டை ஏரி அப்படிங்கிற மாதிரி இப்ப இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அழைச்சிட்டு வந்திருக்காங்க. குறிப்பாக இந்த ஏரியிலிருந்து அதிக அளவிலான தண்ணீர் வந்து KK நகர், வலசரவாக்கம் உள்ளிட்ட சென்னையில் இருக்கக்கூடிய முக்கியமான இடங்களுக்கு குடிநீருக்காக பயன்பட்டுள்ளது. இந்த ஏரிகள் மட்டும் சுற்றுலாவாக கிட்டத்தட்ட 800 ஏக்கருக்கு மேல் இந்த இடம் இருந்ததாகவும் தற்பொழுது 330 ஏக்கர்கள் மட்டுமே இருப்பதாகவும் அதற்கான ஆவணங்கள் இருப்பதாகவும் அதிகாரிகள் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல இதுல இருக்கக்கூடிய முக்கியமான ஏரிகளில் ஒரு சில பகுதிகள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இது குறித்து குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகளிடம் கேட்டபோது, அதாவது இந்த ஏரிகளிலிருந்து எவ்வளவு குடிநீர் தற்பொழுது பயன்படுத்தப்படுகிறது என்று கேட்டபோது, கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னதாக 18 லட்சத்திலிருந்து 20 லட்சம் லிட்டர் தண்ணீர் வந்து KK நகர், வலசரவாக்கம், டி நகர் உள்ளிட்ட மண்டலத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்காக குடிநீருக்காக பயன்பட்டதாகவும், கடந்த ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னராக தண்ணீர் தற்பொழுது குடிநீருக்காக பயன்படுத்தப்படவில்லை எனவும் குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள் தெரிவிக்கிறாங்க. அதற்கு காரணமாக முக்கியமாக கூறப்படுவது இந்த ஏரி முற்றிலும் மாசு அடைந்திருப்பதாகவும் அதனால் அந்த தண்ணீரை பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகி இருப்பதாகவும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல இந்த ஏரியை தற்பொழுது ஆக்கிரமிப்பு அதிக அளவில் காணப்படுவதாகவும் அந்த ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்ற வேண்டும் எனவும் மக்கள் ஒரு தரப்புல கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்த ஏரியோட கொள்ளளவு என்ன பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 46 அடி மில்லியன் அந்த அடியோட கொள்ளளவு இருந்துள்ளது. அதை வந்து 70 மில்லியன் கனஅடியாக உயர்த்த வேண்டும் என ஏற்கனவே அரசு தரப்புல ஏற்கனவே உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அதற்கான வேலைகளும் தற்பொழுது கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக நடந்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த ஏரியை சுற்றிலும் வேலிகள் அமைக்கக்கூடிய பணிகளும் முழுமையாக நடைபெறவில்லை எனவும் ஒரு சில பகுதியில் அதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அதிக பொதுமக்கள் தரப்புல தெரிவிக்கிறாங்க. ஹேமா, தொடர்ந்து பேசலாம் கோகுல். போரூர் ஏரியை பொறுத்தவரை சென்னைக்கான குடிநீருக்கான ஏரியாக கருதப்படுகிறது. தற்பொழுது 4 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே 18 லட்சம் லிட்டர் முதல் 20 லட்சம் லிட்டர் வரை தண்ணீர் எடுக்கப்பட்டு வந்தது. ஆனால் தற்பொழுது ஏரியில் இருக்கக்கூடிய மாசடைந்த சூழல் காரணமாக தண்ணீர் எடுக்கப்படுவது என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. மேலும் ஏரியின் பல பகுதிகளில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருப்பதாக நம்முடைய செய்தியாளர் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். திரு புவனேஸ்வர் அவர்களிடத்தில் பேசலாம். வணக்கம் சார். இப்போ தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் பொதுப்பணித்துறை புள்ளி விவரப்படி 39,000க்கும் மேற்பட்ட ஏரிகள் இருக்கு. ஆனா இன்னைக்கு அந்த பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஏரிகளின் நிலை என்பது எப்படி இருக்கு? மிகவும் மோசமாக இருக்கிறது. நீரின்றி அமையாத உலகுன்னு வள்ளுவர் சொன்னதை எந்த விதத்திலும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிறது இல்ல. ஒரு நீர்வளத்துறையோ இல்ல பொதுப்பணித்துறையோ பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கட்டுப்பாட்டு கீழே இருக்கிற ஏரிகளையும் குளங்களையும் காப்பதற்கான எந்த முயற்சியும் எடுப்பதில்லை. பணிகள் நடப்பதாக சொல்லுவாங்க, பட் எந்த விஷயமும் நடக்காது. நீங்க அறிமுகத்தில் சொன்ன மாதிரி ஒரு 300 TMC நம்மளால தக்க வைக்கக்கூடிய அளவுக்கு கொள்ளளவு இருந்தும் அதை பத்தின எந்த கவலையோ அக்கறையோ அரசாங்கத்துக்கும் கிடையாது, பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் கிடையாது. நீங்க இப்ப இந்த போரூர் ஏரியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 42 அடியில இருந்து 72 அடி வரைக்கும் நம்ம நீரோட கொள்ளளவை கொண்டு போகலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த போரூர் புறவழிச்சாலை அமைக்கிறதுக்காக பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு பாலம் போட்டாங்க, 2வது ஒரு பாலம் போட்டாங்க. அந்த பாலம் போடுறதுக்காக கல்லை கொட்டினாங்க. அதை சுத்தம் பண்ணினாலே இந்த கொள்ளளவை அதிகரிக்கலாம். இந்த மாதிரியான வேலைகளை வருஷம் அவங்க ஒதுக்குற நிதியை வந்து சரியாக பயன்படுத்தி துப்புரவு பணிகளை மேற்கொண்டாங்கனாலே நீங்க சொல்ற அந்த 300 TMC தண்ணி அளவை அடைஞ்சிடலாம். பொதுப்பணித்துறை வந்து நீர்வளத்துறைன்னு ஒரு தனியா ஒரு துறையை உருவாக்கியோ இல்ல அதுக்கு ஒரு தனி அமைச்சர் உருவாக்கி கொண்டு போனால் மட்டும்தான் இந்த நீர் பிரச்சனை முடிக்க முடியும். 2040 பாத்தீங்கன்னா இந்தியா வந்து மிக மோசமாக தண்ணீர் தேவைக்கு சிரமப்படும் சொல்லியிருக்காங்க. புள்ளிவிவரம் எல்லாம் இருக்கு. ஆனா யாரும் அதற்கான அக்கறையோ இல்ல அதற்கான முன்முயற்சி எடுக்கிறத பத்தி கவலைப்படாம இருக்கிறது மிகவும் வருத்தத்துக்குரியது. தொடர்ந்து பேசலாம் திரு புவனேஸ்வர். களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் கோகுலிடம் பேசலாம். கோகுல், கடந்த ஆண்டு சென்னையில் இருக்கக்கூடிய ஏரிகளை சுத்தப்படுத்துவதற்காக தமிழக முதல்வர் 130 கோடி ரூபாயை வந்து ஒதுக்கீடு செய்ய போவதாக அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதுல போரூர் ஏரியை வந்து ஆழப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துல பல்வேறு பணிகள் நடைபெற்று வந்ததாகவும் சொல்லப்படுது. என்ன மாதிரியான பணிகள் அங்க நடைபெற்றது? பணிகள் என்பது எப்போது முடிவடையக்கூடிய சூழல் நிலவுது?
நிச்சயமாக. அதாவது இந்த போரூர் ஏரியை ஆழப்படுத்துவதற்காகவும் அதற்காக வெளியில சுற்றுச்சுவர் அமைப்பது, வேலிகளை அமைப்பதற்காக உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்வதற்காக இந்த போரூர் ஏரிக்கு மட்டும் கிட்டத்தட்ட 20 கோடி ரூபாய் நிதியை தமிழக அரசு ஒதுக்கியிருக்காங்க. அதற்கான வேலைகள் கடந்த 2 ஆண்டுகளாகவே அதற்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அந்த வேலைகள் இன்னும் முழுவதுமாக முடிவடையவில்லை என பொதுமக்கள் தரப்புலையும் ஒரு குற்றச்சாட்டு நிலவுகிறது. இந்த போரூர் ஏரியை பொறுத்தளவு இந்த தண்ணீர் முக்கிய ஆதாரமாக இருப்பது மழைநீர் ஆதாரத்தை தான் வச்சது. இந்த போரூர் ஏரி நிரம்பி வந்துள்ளது. முழுக்க முழுக்க மழைநீரை நம்பிதான் இந்த ஏரி இருந்துள்ளது. அதே போல செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து வரக்கூடிய உபரி நீர்களும் தற்பொழுது போரூர் ஏரிக்கு வந்தவனம் உள்ளன. அதற்காகவே அதன் அடிப்படையில் இந்த போரூர் ஏரி நிரம்பி உள்ளது. இதை பயன்படுத்தி கிட்டத்தட்ட இங்க இருக்கக்கூடிய மக்கள் பாசன வசதிக்காக இந்த ஏரியை பயன்படுத்தியிருக்காங்க. பாசன வசதிக்கு போக மீதி இருக்கக்கூடிய நீரை குடிநீருக்காக பயன்படுத்தியிருக்காங்க. இந்த ஏரியை பொறுத்தளவு இது ரொம்ப ஆழமான ஏரி என்பதால் இந்த ஏரியில நீர்பிடிப்பு அதிக அளவில் இருந்துள்ளது. அதிகமாக நீர்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி இந்த ஏரிக்கு இருந்திருப்பதால் நீண்ட நாட்களாக இந்த மழை காலங்கள் இல்லாமல் கோடை காலத்திலேயும் தண்ணீர் அதிக அளவில் இந்த ஏரியில் இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்கனவே இருந்துள்ளது. இந்த பகுதி வாசிகளிடம் இந்த ஏரியோட சிறப்புகளை பத்தி கேட்கலாம். சார், இந்த போரூர் ஏரியை பத்தி, இந்த போரூர் ஏரியுடைய சிறப்புகள் என்ன? கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு போரூர் ஏரியில எப்படி தண்ணி இருந்துச்சு? அந்த தண்ணி எந்தெந்த விஷயங்களுக்கு நீங்க பயன்படுத்துறீங்க? பொதுவா நான் இந்த 43 வருஷமா இந்த ஏரியில, இந்த போரூர்ல நான் வசிச்சு இருக்கேன். இந்த ஏரி பாத்தீங்கன்னா பாசனத்துக்காக முதல்ல சிறிய போரூராக சிற்றூராட்சியாக இருந்தப்ப போரூர் கிராம கழனிகள் விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. பாசன வசதி அடைஞ்சிருந்தது. அதுக்கப்புறம் மக்கள் தொகை பெருக்கத்துக்கு ஏற்ப இது குடிநீர் ஆதாரமாக கோடை காலத்தில் குறிப்பா அதாவது தண்ணி இதுதான் பிரதான தண்ணியாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சுத்தி தண்ணி தடுத்து உயர்ந்த காரணமா இருந்தது. அதுக்கப்புறம் பார்க்க போனீங்கன்னா நாளடைவில் தண்ணீர் இங்கிருந்து கேகே நகர் டபுள் டேங்க்கு கொண்டு போயிட்டு அங்கிருந்து டி நகர், விருகம்பாக்கம் போன்ற பகுதிகளுக்கு தண்ணீர் குடிநீர் ஆதாரமாக இது பயன்பட்டு இருக்கு. அந்த காலகட்டத்தில் தான் நம்ம எங்க போரில் 96-97 வருஷங்களை பாத்தீங்கன்னா ரொம்ப தண்ணீர் பஞ்சம் நிலவிய போது இதற்காக தண்ணீர் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இந்த அமைப்பு மூலமா இங்கிருந்து பாத யாத்திரையாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரைக்கும் நாங்கள் 100 பேர் கொண்ட குழு அங்கிருந்து நடந்து போய் கலெக்டரிடம் மனு கொடுத்து இங்க இருக்கிற தண்ணியை எங்களுக்கு நம்ம உரிமை நாம் அடைவோம் என்ற கோட்பாட்டுக்கு நாங்க எங்க பகுதியில் இருக்க கட்டப்பட்ட டேங்க், வாட்டர் டேங்க்ல தண்ணி ஏற்றணும்னு சொல்லிட்டு பல கட்ட போராட்டங்களை அனைத்து கட்சியை ஒருங்கிணைத்து நடத்தி கடைசியில அந்த போராட்டத்தின் விலை தண்ணீர் ஏற்றினாங்க. இப்ப குடி தண்ணீர் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இது அதிர்ச்சி தகவல், இங்க போர் தண்ணி அழுத்தமான நிலைமை. அரசு பல்வேறு நடவடிக்கை எடுத்த போதிலும் கரை காட்டிட்டு இருக்காங்க. ஆனா குப்பை குளிக்கிறது, ஆடு மாடு குளிப்பாட்டுறது, வண்டி கழுவுறது போன்ற இது மாதிரி விஷயங்கள் அதாவது சமூக விரோத செயல்கள் எல்லாமே நடக்குது. அது காரணம் நடுவில் போட்டு பைபாஸ் பிரிட்ஜுக்கு போடப்பட்ட ரோடு தான் காரணம். இந்த ஏரி ரெட்டை ஏரிங்கிற ஒரு பேரை வச்சு அழைச்சிட்டு வந்திருக்காங்க. அதற்கான காரணம் என்ன? இப்ப உண்மையிலே அந்த ரெட்டை ஏரி இருக்கா? அந்த ரெட்டை ஏரின்றது இருந்தது சார், ஒரு காலத்துல இருந்து இப்ப கிடையாது. ரெட்டை ஏரின்றது போயிடுச்சு. ஏன்னா இருக்கிற இந்த ஆக்கிரமிப்புகள் இருந்தது, வீடுகளா இருந்தது. அந்த ஆக்கிரமிப்புகள் எல்லாம் நகட்டி நான் அரசியலா படிச்சு தனியாருக்கு தனி இடத்த கொடுத்தா, பொது இடத்த கொடுத்து நல்லூர் என்ற கிராமத்துக்கும் திருமிஷை பக்கத்தில் ஒரு இடத்தெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சுட்டாங்க. இருந்தாலும் அந்த மெயின்டெனன்ஸ் ரொம்ப தண்ணி சுத்தமா குடி தண்ணீரே இல்ல. அதாவது மற்ற விஷயத்தை தான் பயன்படுத்துறவர் இல்ல. அரசு பல்வேறு நடவடிக்கை எடுக்குது. ஆனாலும் இன்னும் முறையா கரையெல்லாம் பலப்படுத்தி முறையா பயன்படுத்தினா இது தண்ணி கண்டிப்பா நீர் ஆதாரம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். பகுதி வாழ் மக்கள் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். இப்ப 2 ஏரி இருந்தனாலதான் ரெட்டை ஏரின்னு சொல்லிருக்காங்க. இப்ப நம்ம ஒரு ஏரியை பாக்குறோம். இன்னொரு ஏரி எங்க இருந்துச்சு? அந்த ஏரியை எதற்காக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க? 2 ஏரி இருந்தது உண்மைதான் சார். 2 ஏரின்னு அது பேர் 2 ஏரி கிடையாது. கரைக்கு அந்த பக்கம் கொஞ்சம் தண்ணி இருக்கும், இந்த பக்கம் இருக்கும். அதான் 2 ஏரின்னு வந்து அந்த பக்கம் எல்லாம் இப்ப ஆக்கிரமிப்பாக ஆகி வீடுகள் ஆயிடுச்சு எல்லாமே ஃபுல்லா. அதனால இப்ப அந்த பக்கம் ஏரி ஒரு ஏரி கூட இப்ப முழுமையா இல்லைன்னு சொல்லலாம். ஏரி அதாவது குட்டையா மாறி தான் சொல்லலாம். அதாவது ஹேமா, சென்னை மாநகர மக்களுக்கு ஒரு குடிநீருக்காக பிரதானமாக பயன்படுத்தப்பட்ட ஏரி தற்பொழுது குளமாகவும் குட்டையமாகவும் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு மாறி வருவதாக இங்க இருக்கக்கூடிய பகுதிவாசிகள் ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. ஹேமா, தொடர்ந்து பேசலாம் கோகுல். ஒரு காலத்தில் இரட்டை ஏரி என்று அழைக்கப்பட்ட போரூர் ஏரியில் தற்பொழுது ஒரு ஏரி மட்டும்தான் இருக்கிறது. அது கூட ஆக்கிரமிப்பின் பிடியில் சிக்கி இருக்கிறது என்பது உள்ளிட்ட பல தகவல்களை பார்த்து வருகிறோம். மேலும் பல தகவல்களை பார்க்கலாம். போரூர் ஏரியின் தற்பொழுது நிலை பற்றி பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏரியின் பல பகுதிகளில் ஆக்கிரமிப்பு இருப்பதாகவும், ஒரு காலத்தில் இரட்டை ஏரி என்று அழைக்கப்பட்ட ஏரியின் தற்பொழுது பல பகுதிகள் ஆக்கிரமிப்பின் பிடியில் சிக்கியிருப்பதாக அந்த பகுதியில் வசிப்பவர்கள் கூறுகிறார்கள். திரு புவனேஸ்வர் அவர்களிடத்தில் பேசலாம். சார், இப்போ ஏரிகள் அப்படிங்கிறது பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டிலும் ஊரக வளர்ச்சித்துறை கட்டுப்பாட்டிலும் பல ஏரிகள் வருது. ஆனா இந்த ஏரிகளை கண்காணிக்கக்கூடிய பொறுப்புல இருந்து அவங்க எப்படி தவறாங்க? எத்தனை நாளுக்கு ஒரு முறை அவங்க அதை கண்காணிக்கணும்? இந்த மாதிரியான பணிகள் செய்ய தவறுவதற்கு என்ன காரணம்னு நினைக்கிறேன்?
அது வந்து இந்த உதாசீனம் சொல்லலாம், இல்ல தெரிஞ்சு வழிவிடுறதுன்னு சொல்லலாம். 2 விஷயங்கள் சொல்லிடுறேன். அவர் கோகுல் பேசிட்டு இருந்தார் இல்லையா, 2 ஏரி இருந்தது, ஒரு ஏரி எங்க காணோம் அப்படின்னு கேட்டு இருந்தார். அந்த போரூர் ஏரிக்கு நேர் எதிர்க்க ஒரு பகுதி அப்படியே ஏரியா இருந்தது. இந்த பூந்தமல்லிக்கு ஒரு சாலை போடணும்னு போட்டதுனாலதான் அந்த ரெட்டை ஏரினே பிரிஞ்சது. அதனால ரெட்டை ஏரின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அது முன்னாடி ஒரு ஏரியா தான் இருந்தது. சோ அந்த பாதை பெருசா வேணும்ன்றதுக்காக பிரிச்சாங்க. அப்புறம் இன்னொரு நகர் பகுதிக்கு, ஒரு காந்தி நகர்னு ஒரு பகுதிக்கு ரோடு போடுறதுக்காக போட்டாங்க. இப்போ அந்த பக்கமும் இந்த பக்கம் அந்த காந்தி நகருக்கு போட்ட ரோடுக்கு இடதுபுறமும் வலதுபுறமும் கொஞ்சம் கொஞ்சமா ஆக்கிரமிச்சு அதுக்கப்புறம் மொத்தமா மாத்திட்டாங்க. முதல்ல பாத்தீங்கன்னா அந்த பழைய புராண காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு நீர்பிடிப்பு பகுதி இருக்குன்னா அங்க எந்த காரணத்துக்கு ஒன்றும் வீடுகளுக்கு அனுமதி கிடையாது. அந்த கிராம மக்களா இருந்து அவங்கள நிர்வாகம் பண்ண வரைக்கும் எந்த சிரமமும் இல்லை. அரசாங்கம்னு ஒன்று அமைக்கப்பட்டு அதுக்கு அடுத்த நிலைக்கு வரும்போது இந்த மாதிரி பொதுப்பணித்துறை, நீர்வளத்துறை எல்லாம் அமைச்சு சட்டங்கள்லாம் போட்டதுக்கு அப்புறம் தான் நிறைய ஆக்கிரமிப்புகள் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒவ்வொரு பண முதலாளிகளும் இல்ல மற்ற இன்னும் பிற ஆக்கிரமிப்பாளர்கள் எல்லாருமே இந்த ஏரிகளையும் குளங்களையும் ஆக்கிரமிச்சாங்க. முதல் மோசமான விஷயம் என்னன்னா அரசாங்கத்துக்கு இருக்கிற பார்வை. ஏதாவது ஒரு திட்டம் கொண்டு வரணும், இல்ல ஏதாவது ஒரு கட்டடம் கொண்டு வரணும் அப்படின்னாங்கன்னா முதல்ல அவங்களுக்கு கண்ணில் படுறது நீர்நிலை தான். அங்க நீங்க நம்ம வள்ளுவர் கோட்டம் ஆகட்டும், அப்புறம் பாத்தீங்கன்னா மதுரை உயர்நீதிமன்ற கிளை ஆகட்டும், இன்னும் நிறைய கட்டடங்கள் பாத்தீங்கன்னா மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் ஆகட்டும், எடுத்த உடனே அவங்க எங்க பார்த்தாங்கன்னா நேரா தண்ணி இருக்கிற படத்தை பார்த்து ஆக்கிரமிச்சிடறாங்க. அது என்ன பழக்கம்ன்றதுன்னு தெரியல எனக்கு. முதல்ல எத்தனையோ நிலங்கள் இருக்குது, அந்த நிலங்களை அவங்க மேம்படுத்தலாம். இல்ல மக்களுக்கு வந்து ஏதாவது முக்கியமா அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா நிலப்பகுதியில் அமைச்சு கொடுக்கலாம். இப்போ நம்ம வந்து தலைமைச் செயலகத்துக்கு எதிர்க்க மக்கள் இருந்தாங்க, குடிசைவாசிகளா இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எடுத்து வந்து ஒக்கியந்துரப்பாக்கம் அந்த பள்ளிக்கரணை ஏறிக்கிட்ட முதல்ல வீடு கொடுக்குறேன்னு கொடுத்தாங்க. வீடு கொடுத்து அவங்களுக்கு பட்டாவும் கொடுத்தாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அங்க எந்த வீடுமே, முக்கிய சாலையில பாத்தீங்கன்னா எந்த வீடுமே கிடையாது. கிரானைட் கம்பெனி இருக்கு, பெட்ரோல் பங்க் இருக்கு, இன்னும் நிறைய பில்டிங் வந்துருச்சு. அப்போ அந்த மக்களுக்கு கொடுத்த இடம் என்னாச்சு, அது யாருக்கு போகுது? அப்ப நீர்நிலைகளை ஒதுக்கி நீங்க மக்களுக்காக கொடுக்கணும்னு சொல்லி தான் சட்டம் வச்சிருக்கீங்க. இந்த சட்டங்கள் வந்து பட்டா மாறும் இல்ல வேற ஏதாவது மாத்தி வரும்போது ஒவ்வொரு இடத்துலயும் போய் அவங்க ஒவ்வொரு அரசு நிலையிலையும் வந்து அவங்க அப்ரூவல் வாங்கிட்டு தான் அதை மாத்தணும். அப்ப இந்த சட்டம் நீங்க கேட்ட மாதிரி சரியாக வேலை செஞ்சிருந்தா இன்னைக்கு ஒரு பெட்ரோல் பங்கோ, ஒரு கிரானைட் கம்பெனியோ, ஒரு இன்னும் பிற வணிக நிறுவனங்களோ வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. எல்லா இடமும் பாத்தீங்கன்னா மக்கள், ஏழை மக்களுக்கு, வீட்டற்றவர்களுக்கு வீடு கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு நீர்நிலையை ஆக்கிரமிச்சு கொடுக்குறாங்க. அது அந்த பர்பஸ் வந்து சால்வ் ஆகிறதே கிடையாது. இதுதான் சட்டத்தோட நிலைப்பாடு. தொடர்ந்து பேசலாம் திரு புவனேஸ்வர். களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் கோகுலிடம் பேசலாம். கோகுல், இப்போ போரூர் ஏரி பகுதியில என்ன விதமான ஆக்கிரமிப்புகள்லாம் இருக்கு? கடந்த காலங்கள்ல கிட்டத்தட்ட 800 ஏக்கர் பரப்பளவா இருந்த போரூர் ஏரியோட பரப்பளவு இப்ப ரொம்பவே குறைஞ்சிருக்கிறதா சொல்றீங்க. எந்தெந்த பகுதிகளில் என்ன மாதிரியான ஆக்கிரமிப்புகள்லாம் இருக்கு? அந்த பகுதி மக்களிடத்துல கேளுங்க. நிச்சயமாக. அதாவது இந்த ஏரி வந்து சென்னை மக்களுடைய குடிநீருக்காக பிரதானமாக பயன்படுத்தப்படுவதால் இந்த ஏரியை வந்து குடிநீர் ஏரியாக அறிவிச்சு 1995ஆம் ஆண்டுல இருந்து இந்த ஏரியை தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவிச்சாங்க. அதாவது பொதுமக்கள் யாரும் இந்த பகுதியை வந்து பயன்படுத்தக்கூடாது, இது குடிநீருக்காக பயன்படுத்தக்கூடிய ஏரி, இதுல வந்து யாரும் உள்ள போகக்கூடாது, குளிக்கிறதுக்கோ வேறு எந்த விஷயத்துக்கோ இந்த ஏரிகளை பயன்படுத்தக்கூடாது என்பதற்காக இது தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டது. குறிப்பாக இந்த ஏரியை ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாது என்பதற்காகவும் முக்கிய காரணமாக இந்த பகுதி வந்து தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டு அந்த ஏரி இருக்கக்கூடிய பகுதி முழுவதுமே அதற்கான விளம்பர பலகைகள் எல்லாம் வைக்கப்பட்டது. தடை செய்யப்பட்ட பகுதி, இந்த தடை செய்யப்பட்ட பகுதிக்குள் யாராவது உள்ளே நடந்தால், அத்துமீறி உள்ளே நடந்தால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஏற்கனவே அறிவிப்பு பலகைகள் எல்லாம் வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில பொதுமக்கள் வந்து ஏராளமானவர் வந்து இங்க குளிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். நிறைய பேர் வந்து வண்டிகளை வந்து கழுவக்கூடிய காட்சிகளையும், அதே போல வந்து ஆடு மாடுகளும் வந்து இங்க வந்து குளிக்கக்கூடிய காட்சிகளும், ஒரு சிலர் வந்து நீந்தி மீன் பிடிக்கக்கூடிய காட்சிகளையும் இந்த ஏரியில பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. இதனாலேயும் இந்த ஏரி மாசு அடைவதாகவும் இதை பயன்படுத்திக் கொண்டு ஒரு சிலர் வந்து இந்த ஏரிகளை ஆக்கிரமிப்பு செய்வதாகவும் இங்க இருக்கக்கூடிய பகுதிவாசிகள் குற்றம் சாட்டுறாங்க. இது குறித்து அவங்கள்ட்ட கேட்கலாம். சார், இந்த ஏரியில வந்து என்னென்ன மாதிரி மாசடைவதற்கு என்னென்ன மாதிரி காரணங்களா இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க சார். இப்போ வந்து சுத்தி செடி கொடிங்களே இருக்கு சார். மொத்தம் வந்து இந்த ஏரி வந்து ஒரு 5 பஞ்சாயத்துக்கு உட்பட்ட ஏரி சார். இப்போ வந்து 3 வந்து மாநகராட்சி பஞ்சாயத்து, 3 வந்து மாநகராட்சி உட்பட்ட பகுதியா இருக்கு சார். அந்த மாநகராட்சி வந்த பிறகு சுத்தி பார்த்தீங்கன்னா குப்பைங்க போட்டுறாங்க, செடி கொடி முள் புதர்கள் எக்கச்சிக்கமா இருக்கு. அதுபோல இந்த பாலம் ஒன்று, புறவழிச்சாலைன்னு ஒன்று கட்டினாங்க சார், பாலம் கட்டினாங்க. அதை கட்டுமான பணிக்காக மண்ணு போட்டாங்க சார். நடுவில் அந்த மண்ணு கூட எடுக்காமலே விட்டு போயிட்டாங்க. அந்த மண்ணு எடுக்காம விட்டு போயிட்டனால அந்த வழியா வந்து வாகனங்கள்லாம் கீழே இறங்கி சுற்றுலா வாகனங்கள் மக்கள் குடிக்கிறாங்க, மற்ற பல வாகனம் வந்து வண்டி கழுவுறாங்க. இது போல சமூக விரோத செயல் எல்லாம் நடக்குது சார். அதெல்லாம் ஒரு மூலையில வந்து ஒரு தனியாருக்கு சொந்தமான இடம்னு சொல்லி சொல்றாங்க. அது அரசு அதிகாரிகள் ஆய்வு செய்யறாங்களா என்னன்னு தெரியல. ஆய்வு செஞ்சுட்டே இருக்குன்றாங்க. 2 மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம் கலந்துருக்கு, திருவள்ளூர் மாவட்டம் கலந்துருக்கு. இந்த அதிகாரி கேட்டா அந்த அதிகாரி, அந்த அதிகாரி கேட்டா இவரும் சொல்றாரு. அது எப்படின்னு தெரியல. ஏன்னா அது தனியாருக்கே சொந்தமான இடமா இருந்தாலும் இது வந்து நம்மளுக்கு நீர்நிலை இடமா இருக்கு. தனியாருக்கு வந்து ஒரு மாற்று இடத்தை கொடுத்து
இந்த இடத்த வந்து நம்மளுக்கு தண்ணிக்கு உரிய வசதியான இடமா இருக்கிறதுனால அவங்களுக்கு மாற்றா ஒரு இடமோ அதுக்கு மூலம் என்னமோ கொடுத்து அதை வந்து இந்த இடத்த பாதுகாத்து போறோம் சார். அது மாதிரி அரசு செஞ்சு கொடுத்தாக்கா சென்னைக்கு முழுக்க இந்த ஏரி வந்து சென்னைக்கு மேல இருக்கு, தண்ணி போறதுக்கு வசதியா இருக்கும், சென்னையில போய் தண்ணி வந்து பயன்படுறதுக்கு வசதியா இருக்கும். இது வந்து கிருஷ்ணா நதி தண்ணி வந்து செம்பரம்பாக்கம் ஏரியில விழுந்து செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து இந்த போரூர் ஏரி வரது வழி இருக்கு சார். தண்ணி அந்த அளவுக்கு வசதி படைச்ச இடம். இதை வந்து அதுபோல அரசு பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். மெயினா வந்து ஒரு சில பக்கம் மாடு கழுவுறாங்க, ஒரு கொஞ்ச நாள் தண்ணி எடுத்து இருந்தாங்க சார். மெட்ரோ வாட்டர் தண்ணி எடுத்து இருந்தது, கேகே நகர் போயிருந்தது. அப்போ ஒரே ஒரு செக்யூரிட்டி மட்டும் இருப்பாரு, அந்த மெயின் ரோடு வழியா அவர் பாத்துப்பாரு. இப்ப அந்த செக்யூரிட்டியும் காணும், மெட்ரோ வாட்டர் தண்ணி எடுக்கிறதும் காணும். மெயின் ரோட்ல இருந்து போற வாகனங்கள் தவறி தண்ணியில விழுறதுக்கு வழியும் உண்டு. அதே போல பைபாஸ் வழி கரெக்டா சென்ட்ரல் ஏரியில சென்டரா பைபாஸ் போகுது. மேல இருந்து எதனா சாக்கு மூட்டியில கட்டி கொண்டு வந்து போடுறாங்க. ஒண்ணு கோழி கழிவுகளும் போடுறாங்க, அடுத்தது மனித பிணங்களும் போட்டிருக்காங்க. இந்த காவல்துறைக்கு அது நல்லாவே தெரியும், இந்த இடத்துல கஷ்டப்பட்டு இருக்காங்க. அந்த பிணங்களை எடுத்து எங்கேயோ அடிச்சதுல இங்க தான் போட்டிருக்காங்க. அதுக்கு தடுப்பு ஏதாச்சும் வைக்கணும் சார், மேல இருந்து தடுப்பு வைக்கணும். இந்த ரோடு வரம் கொஞ்சம் தடுப்பு வச்சுக்கிறாங்க. அது மாதிரி பல தடுப்பு எல்லாம் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். சார், இந்த ஏரியை பொறுத்தளவு 800 ஏக்கர் பரப்பளவு இருந்ததாக கூறப்படுகிறது. இப்போ வந்து 330 ஏக்கருக்கு பரப்பளவுக்கு தான் ஆவணங்கள் இருப்பதாக அதிகாரிகள் தரப்புல சொல்றாங்க. இந்த ஏரிகளை ஆக்கிரமிப்பு பண்ணதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கு, எவ்வளவு இடங்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கு, அந்த ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட இடங்கள்லாம் எப்படி பயன்படுது சார்? அது தற்கால ஒரு 150 ஏக்கருக்கு மேல வந்து 2500 வீடுகளுக்கு மேல இங்க வந்து ஏரியில் ஆக்கிரமிக்கப்பட்டு இருந்தது. இதை பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு 2 மாவட்டங்கள், அதாவது காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தோட சேர்ந்து இருந்ததுனால 2 மாவட்டங்களும் பந்தாடியது, மக்களை வந்துட்டு இங்க போங்க அங்கே போங்க பந்தாடி வந்தது. அப்ப வந்துட்டு ட்ரிபிள்எம்னு சொல்லிட்டு எக்ஸ்னராவோட சேர்ந்து, அதாவது மௌலிவாக்கம், முகலிவாக்கம், மதனந்தபுரம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அது மூலமா வந்துட்டு இதோட முழுமையான ஆவணங்களை மொத்தமா சேகரிச்சு அது வந்து ஒரு ப்ரொபைலர் 2 மாவட்ட ஆட்சியர்களையும் கொடுத்து அது சம்பந்தமா வந்து பேசினப்போ வந்துட்டு அது உடனே வந்து அந்த தற்போதைய தமிழக முதல்வர் வந்து அன்றைக்கு ஆட்சி வந்த உடனே உடனடியா வந்துட்டு அந்த ஆக்கிரமிப்பு வந்து நீக்கினாங்க. இதுல ஒண்ணு ஒரு வேதனையான விஷயம் என்னன்னா, அவங்க ஆக்கிரமிக்கப்பட்டவர்களுக்கு வந்து மாற்று இடம் வந்து அரசு கொடுத்துருச்சு. அதே போல வந்துட்டு பாத்தீங்கன்னா இத ஆக்கிரமிக்கிறதுக்கு வந்து விலைக்கு வித்தவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் வந்து நீங்க சொகுசா இருக்காங்க. ஆனா அவங்க மேல எந்த விதமான நடவடிக்கை வந்து அரசு எடுக்கல. அன்னைக்கு அந்த நடவடிக்கை எடுத்திருந்தா மேலும் தொடர்ந்து இந்த மாதிரி ஆக்கிரமிப்புகள் வந்து உருவாக்க வந்து அது ஒரு பெரிய மெயினான ஒரு விஷயமா இருந்திருக்கும். ஏன்னா அந்த அரசு செய்யாத காரணத்தால இன்னைக்கு வந்து மேலும் மேலும் ஆக்கிரமிப்பு தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. இந்த தமிழகத்தை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஏறத்தாழ வந்து டீம்டு யூனிவர்சிட்டி சொல்லக்கூடிய பல்கலைக்கழகங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஏறத்தாழ நீர்நிலை பகுதிகளை ஆதாரத்தோட அதோட ஆக்கிரமிப்பு தான் நடந்து கொண்டு இருக்கு. இதையும் அரசு தன்னுடைய கவனத்தில் எடுத்து அனைத்தையுமே இந்த ஆக்கிரமிப்பு நீக்கினாலே வந்து மக்களுக்கு வந்து நிறைய இந்த மாதிரி நீர்நிலை பகுதியை பாதுகாப்பட்டு இந்திய அரசியலமைப்பு சாசன கோட்பாடு 51A என்ன குறிப்பிடனா, காடுகள், ஏரிகள், ஆறுகள், குளம், குட்டைகள் போன்றவற்றை காக்க வேண்டியது இந்தியனாக பிறந்த அனைவருக்கும் அடிப்படை கடமை என்கிறது. அதன்படி பார்க்கும்போது இந்திய அனைவருக்கும் இந்த பொறுப்பு உள்ளது என்று நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்ப இந்த ஏரி பகுதி வந்து தடை செய்யப்பட்ட பகுதி. தடை செய்யப்பட்ட பகுதிக்குள்ள எப்படி ஆக்கிரமிப்பாளர் உள்ள வர்றாங்க? இரவு நேரங்கள்ல வேற ஏதாவது வேலைகள் நடக்கிறதா? வேற ஏதாவது இரவு நேரங்கள்ல வந்து ஒரு சிலர் வந்து மண்ணுகளை கொட்டி அதை ஆக்கிரமிப்பதா ஒரு குற்றச்சாட்டுகள் இருக்கு. அந்த மாதிரி விஷயங்களுக்கு தடை செய்யப்பட்ட பகுதிகளுக்கு எப்படி அனுமதிக்கப்படுறாங்க அவங்க? இப்ப நீ பாத்தீங்கன்னா அதாவது ஆக்கிரமிப்பு முழுமையா எடுத்துட்டதா வந்து அரசு தெரிவிச்சிருந்தா கூட இப்பவும் பாத்தீங்கன்னா மீண்டும் ஆக்கிரமிப்பு வந்து மேற்புற பகுதியில் பாத்தீங்கன்னா இப்பவும் மண்கள் கொட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. அது எப்படி திருப்பி மீண்டும் ஆக்கிரமிப்பாங்கன்னு தெரியல. இது அரசு தான் நேரடியா நடவடிக்கை எடுத்தாதான் சரியா இருக்கணும். மேலும் சுற்றுச்சூழல் ஆர்வலர் சுசிலா நம்மோட இருக்காங்க, அவங்கள இது குறித்து கேட்கலாம். மேடம், இப்போ வந்து இது முக்கியமான ஒரு சென்னைக்கு குடிநீருக்காக பயன்படக்கூடிய ஒரு பிரதானமான ஏரி. இந்த ஏரி தற்பொழுது ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருப்பதாகவும் மாசடைந்திருப்பதாகவும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இது குடிநீருக்கு பயன்படுத்த முடியாத சூழ்நிலை உருவாயிருக்கு. இதுக்கு என்ன காரணம்? இந்த ஏரிகளை பாதுகாப்பதற்கு என்னென்ன மாதிரி நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ளணும்னு நினைக்கிறேன்? இல்ல, நான் வந்து இந்த சம்பவத்தை வந்து 2 விதமான விஷயமா பாக்குறேன். ஒரு நீர்நிலையை வந்து நம்ம கெடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு 2 விதமா கெடுத்துட்டு இருக்கோம். ஒன்னு ஆக்கிரமிப்புகள் வழியாக, இன்னொன்று கழிவு நீர்களை அதுல வந்து போடுறது மூலமா. இந்த 2 விதமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நீர்நிலைகளும் இன்னைக்கு அழிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. அதுல ஒண்ணுதான் இந்த போரூர் நீர்நிலை அப்படிங்கறதும். நீங்க சொன்ன மாதிரி ஒரு 850 ஏக்கர் பரப்பளவுள்ள ஒரு நீர்நிலை இன்னைக்கு வந்து வெறும் 300 ஏக்கர் பரப்பளவு உள்ள ஒரு நீர்நிலையாக மாறி இருக்கிறது. இதுல நான் குறிப்பா சொல்ல விரும்புறது என்னன்னா, இங்க ஆக்கிரமிப்புகள் பத்தி நம்ம நிறைய பேசிக்கிட்டே இருக்கோம். நீங்க சுத்தி பாருங்க, இந்த கேமரா கூட இருக்கு, எல்லா இடத்தையும் காமிங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து குடிசைகள் ஆக்கிரமிப்பு பண்ணிருக்காங்களா? குடிசைகள் ஆக்கிரமிப்பு பண்ணல. ஏழ்மையானவர்களோ வறுமையானவர்களோ வீடு இல்லாதவர்களோ இங்க ஆக்கிரமிப்பு பண்ணவே இல்லை. இங்க பண்ணவங்க ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறவர்கள் அத்தனை பேரும் பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் குரூப்ஸ், பிசினஸ், தொழிற்சாலைகள், குறிப்பா சொல்ல போனா அரசு உட்பட
அரசு உட்பட ஆக்கிரமிப்பு செய்திருக்கு. இங்க ஒரு பைபாஸ் போயிட்டு இருக்கு, ரோடு போயிட்டு இருக்கு. அந்த ரோட வந்து இதுல இருந்து பாதி இடத்தை ஆக்கிரமிப்பு பண்ணி தான் இங்க பிரிட்ஜ் கட்டிருக்காங்க. அரசு உட்பட செய்யக்கூடிய இந்த ஆக்கிரமிப்புகளை நான் யாரை வச்சு தடுக்க போறோம்? ஏன்னா தமிழகத்துல வந்து தமிழ்நாடு ஆறுகள் பாதுகாப்பு மற்றும் ஆக்கிரமிப்புகள் அகற்றுதல் சட்டம் 2007 வந்திருக்கு. அந்த சட்டத்தின்படி 2 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளார வந்து கட்டடங்கள் இருக்கக்கூடாது, குறிப்பாக 2 மாடி 3 மாடி கட்டடங்கள்லாம் இருக்கக்கூடாதுங்கிறது சட்டம். ஆனா அந்த சட்டம் இப்ப நீங்க இங்கிருந்து பின்னாடி இந்த நீர்நிலைக்கு பின்புறத்துல பார்த்தா தெரியும் எத்தனை அடுக்குமாடி கட்டடங்கள் வந்து இந்த ஆறை ஒட்டியே இந்த ஏரியா ஒட்டியே இருக்குது அப்படிங்கறத நம்ம கண்ணேற பாக்குறோம். இது வந்து எங்கேயோ ஒரு கிராமத்திலயோ அல்லது வந்து ஒரு வேற எங்கேயோ இல்ல, சென்னையினுடைய ஒரு முக்கிய நகரத்துல இருக்குது. ஒரு குடிநீருக்கு பயன்படுத்தப்பட்ட முக்கியமான ஒரு நீர்நிலையை சுத்தி இவ்வளவு ஆக்கிரமிப்புகள் நடத்தப்பட்டிருக்கு. நான் வந்து முதல் இந்த ஏரிக்குள்ளார இப்ப நுழையும் போது நான் என்ன யோசிச்சேன்னா, நீங்க அந்த பக்கம் சாலையிலையும் இந்த பக்கம் ஏரியையும் தொடர்பு படுத்தி பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு ஒரு கேரோட ஒரு ரோடு தார் ரோடு போடப்பட்டிருக்கு, சிக்னல் இருக்கு, வாகனங்கள் வரிசையா போகுது, அதுல ஒரு கவனிப்பு இருக்குது. அது இல்லாட்டி உயிர் போயிடும், ஒருத்தன் முட்டி மோதி செத்து போயிடும். கவனம் அந்த ஒரு கவனம் என்பது இருக்குது. அதுவே அங்கிருந்து கீழே இறங்கி இந்த நீர்நிலை ஒட்டி நம்ம வரும்போது என்ன தெரியுதுன்னா, ஒரு அனாதை குழந்தை அப்படியே யாருமே பார்க்கவே ஆள் இல்லாம அனாதை குழந்தை ஒண்ணு கிடக்குற மாதிரி இருக்கு. அப்ப இந்த நீர்நிலைகளுக்கு நாம கொடுக்கக்கூடிய மரியாதை இவ்வளவுதானா அப்படிங்கறதான் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. பொதுவா நம்ம வந்து சம்பவங்களுக்காக காத்திருப்போம். என்னைக்கு வந்து அலையாத்தி காடுகள்லாம் அழிக்கப்பட்டதோ அப்ப வரைக்கும் நமக்கு தெரியாது சுனாமி வந்து அப்படி அழிஞ்சு போயிடுவோம், நமக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு நமக்கு தெரியும் அலையாத்தி காடுகள் அழித்ததனுடைய ஒரு இதுதான் வந்து இன்னைக்கு சுனாமியால பாதிக்கப்பட்டோம். அதே போல இந்த நகரத்துக்குள்ளார சுத்தி இருக்கக்கூடிய நீர்நிலைகளை அழிக்கதான் நம்மளுடைய குடிநீர் பிரச்சனையும் அதிகமாகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத இதுல நம்ம உறுதியா நம்பலாம். நமக்கு உணவாகவும் மருந்தாகவும் பயன்படக்கூடிய இந்த நீரை வந்து இப்ப அனாதையா கிடக்கிற மாதிரி நீங்க ஒரு குற்றச்சாட்டு சொல்றீங்க. இப்ப அரசு வந்து உடனடியாக என்ன மாதிரி நடவடிக்கைகளை மேற்கொண்டு இது போன்ற ஏரிகளை வந்து மறுசீரமைப்பு பண்றதுக்கோ பாதுகாப்பதற்கோ என்ன மாதிரி நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு உங்களுடைய எதிர்பார்ப்பார்? எனக்கு வந்து எதிர்பார்ப்பு அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு தேர்தலின் போதும் அல்லது ஏதாவது ஒரு முக்கியமான கூட்டங்கள் போதும் அரசு அறிவிக்கிற மாதிரி நாங்கள் வந்து இந்தியாவில் உள்ள அனைத்து நதிகளையும் இணைப்போம்னு சொல்றாங்க. எங்களுக்கு அதெல்லாம் நமக்கு வேண்டியதே இல்லை. நாங்க சொல்ல வர்றது என்னன்னா, இன்ஃபேக்ட் அடுத்த மாநிலத்திலிருந்து இந்த மாநிலத்துக்கு தண்ணீர் கொண்டு வர்றோம், அதுக்கு இத்தனை 1000 கோடி ரூபாய் செலவு பண்றோம்னு சொல்றாங்க. அது கூட தேவையில்லை. இருக்கக்கூடிய நீர்நிலைகள்ல அதனுடைய இணைப்பு கால்வாய்கள்லாம் எங்க இன்னைக்கு இது போரூர் ஏரியா வந்து 100 இணைப்பு கால்வாய் 100க்கும் மேற்பட்ட இணைப்பு கால்வாய்கள் இதுக்கு இருந்தன. அந்த இணைப்பு கால்வாய்கள் என்னன்னா, ஒரு இணைப்பு கால்வாய் கொஞ்சம் பள்ளமா இருக்கும், இன்னொன்னு இருக்கும். மழை நீர் வரும்பொழுது அதை சமனப்படுத்தி இந்த இடத்துல வந்து நம்ம தண்ணீரை தேக்குவதற்கு அது ஒரு நல்ல ஏற்பாடாக இருந்தது. இப்ப என்ன ஆயிடுதுன்னா, அந்த இணைப்பு கால்வாய்கள் எதுவுமே கிடையாது. இதை பராமரிக்கிறதுக்கான எந்த ஒரு நடவடிக்கையும் அல்லது ஒரு பாலிசி கூட நம்ம கிட்ட கிடையாது. குறிப்பா பாத்தீங்கன்னா என்போர்ஸ்மெண்ட் சொல்லக்கூடிய பாலிசி எதுவுமே இல்ல. பொது இடத்துல சிகரெட் பிடிச்சா 200 ரூபாய் ஃபைன். அதை நம்ம உறுதியா வந்து பண்றோம். ஏன்னா அந்த 200 ரூபாங்கிறது அரசாங்கத்துக்கு வருமானம். அதனால அது ஒழுங்கா நடக்குது. அதே போல இந்த நீர்நிலைகளை அத்துமீறி உள்ள நுழையிறதுக்கோ அல்லது ஆக்கிரமிப்புகள் நடத்தும் பொழுதோ அந்த சட்டம் அவ்வளவு வேகமா செயல்படாம போனதுக்கு காரணம் அதுல பெரிய வருமானம் வந்து அரசுக்கு இருக்க போறது இல்ல. அது எல்லாமே தனியார் வந்து அவங்க சம்பாத்தியம் அதுல இருந்து பொட்டி தனியா அரசியல்வாதிகளுக்கு போகுதா இருக்கும். அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால இது சரியா கவனம் செலுத்தல அப்படிங்கறத சொல்லணும். அதாவது ஹேமா, இந்த ஏரியை பராமரிப்பதில் அரசு முழு கவனம் செலுத்த வேண்டும். இந்த கவனத்தை செலுத்தினால் மட்டுமே இந்த ஏரிகளை பாதுகாக்க முடியும். சென்னையோடைய முக்கியமான இடத்தில் இருக்கக்கூடிய இந்த ஏரியை இப்போ முழுமையாக சுகாதாரமாக பயன்படுத்தினால் சென்னையில் இருக்கக்கூடிய பிரதான பகுதிகளுக்கு குடிநீர் வசதிக்காக பயன்படுத்த முடியும் அப்படிங்கறத எங்களுடைய முக்கியமான எதிர்பார்ப்பா இருக்கு. ஹேமா, தொடர்ந்து பேசலாம். கோகுல், போரூர் ஏரியின் நிலை பற்றி பார்த்து வருகிறோம். ஒரு காலத்தில் 800 ஏக்கர் பரப்பளவாக இருந்த போரூர் ஏரி தற்பொழுது ஆக்கிரமிப்பு காரணமாக பல மடங்கு சுருங்கி இருக்கிறது. அதே நேரத்தில் குடிநீருக்கான ஒரு ஆதாரமாகவும் இருந்திருக்கிறது. ஆனால் கடந்த 4 வருடங்களாக இங்கே இந்த ஏரியின் மாசு அதிகமாக இருப்பதனால் குடிநீர் எடுக்கப்படுவதும் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த ஏரிகளை பாதுகாக்க என்ன விதமான சட்ட முறைகள் இருக்கிறது என்பது பற்றிய கருத்துக்களை பதிவு செய்கிறார் சுற்றுச்சூழல் ஆர்வலர் திரு அருள்செல்வன். இந்தியாவில் வாட்டர் பாலிசி இருக்கு, நீர் கொள்கை இருக்க தவிர நீராதாரங்களை பாதுகாக்கிறதுக்கான கொள்கை பெரிய அளவில் இல்லை. அது வந்து 2001 இந்த வாட்டர் பாலிசியை வந்து மறுபடியும் புதுப்பிக்கும் பொழுது அதுல வந்து சேர்த்திருக்காங்க இந்த மாதிரி கட்டாயமா தேவை, இந்த மாதிரி நீரை உட்பகுதி நீராதாரங்களை வந்து பாதுகாக்கணுன்ற விஷயங்களை வந்து அதுல வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. இதுல பெரிய பங்கு வந்து MOF மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரன்மெண்ட் ஃபாரஸ்ட் வந்து கூட்டு பொறுப்பு, மாநில அரசும் மத்திய அரசும் கூட்டு சேர்ந்து செய்யணும் இந்த விஷயத்தை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம நாட்டில் வந்து பெரிய அளவுல இந்த மாதிரி நீராதாரங்களை பாதுகாக்கிறதும் தனியா ஒரு சட்டம் இல்லாத ஒரு பெரிய ஒரு வருத்தமான விஷயம். இருந்த போதிலும் ஏற்கனவே இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் உள்ளிட்ட வனச்சட்டம்,
அதே போல பாத்தீங்கன்னா சிஆர்இசட் இந்த மாதிரி உட்பட்ட பல சட்டங்கள் இருக்கு. நம்மளுக்கு நிறைய சட்டங்கள் இது வந்து இந்த மாதிரி உள்ளூர் நீராதாரங்களை வந்து உட்பகுதி நீராதாரங்களை இன்லேண்ட் வாட்டர் பாடிஸ் வந்து பாதுகாக்கணும்ன்ற விஷயத்தை வந்து அதுக்கு விதிமீறல்கள் என்ன இருந்தா எப்படி தண்டனை கொடுக்கறது விஷயங்களை பத்தி நிறைய சொல்லப்பட்டிருக்கு. அதோடு இல்லாம உச்சநீதிமன்றம் சமீப காலத்தில் கொடுத்திருக்கக்கூடிய சில வழிகாட்டுதல் பாத்தீங்கன்னா நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனல் ஆக்ட்ல பாத்தீங்கன்னா செக்ஷன் 51A தெளிவா சொல்லியிருக்காங்க. இது போன்ற நீராதாரங்களை உட்பகுதியில் இருக்கக்கூடிய நீராதாரங்களை பாதுகாக்க வேண்டியது வந்து பொதுமக்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு குடிமகனோட கடமை அப்படின்னு சொல்லி நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் வந்து தெளிவா 51A ஆர்டிகல் தெளிவா வரையறை பண்ணிருக்கு. இந்த நிலையில வந்து நம்ம வந்து நம்மளுடைய குடிமகனா இருக்கிற ஒருத்தவங்களும் இது வந்து பொறுப்பு இருக்கு. இது போல வந்து நீராதாரங்களை ஆக்கிரமிப்பு செய்யும் பொழுதும் அல்லது நீராதாரங்கள்ல வந்து மாசுபடுத்தும் பொழுதும் அது மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அல்லது புகார் சொல்றதுக்கு அல்லது மேல நீதிமன்றம் போறதுக்கான வழிவகை இருக்கு. நிறைய சட்டங்கள்ல வழிவகை செய்யப்பட்டிருக்கு. இது வந்து அரசு வந்து இன்னைக்கு வந்து நதிநீர் இணைப்பு விஷயங்கள்லயும் அல்லது வந்து மற்ற விஷயங்கள்ல காட்டுற அக்கறை வந்து உள்ளூர் நீராதாரங்களை அந்த நீராதாரம் இருக்கக்கூடிய கட்டமைப்புகளை வந்து பாதுகாக்கிறதுக்காக தனி சட்டமும் தனி அமைச்சகமும் கொண்டு வந்து இதை பாதுகாக்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்கணும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பா நிலத்தடி நீர் மட்டம் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு வரும். இன்னைக்கு நம்ம பாக்குற நிறைய இடங்கள்ல வந்து நிலத்தடி நீரை உறிஞ்சி வியாபாரம் பண்ணக்கூடிய நிலை இருந்துட்டு இருக்கு. அப்போ வந்து ரீசார்ஜ் ஆகாம எடுத்துக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? அப்ப அந்த நிலைக்கு வந்து அரசு இதெல்லாம் ஒரு தொலைநோக்கு பார்வையோட இந்த விஷயத்துல வந்து கவனம் எடுத்து இதுக்குன்னு ஒரு சட்டம் தனி சட்டமும் தனி அமைச்சமும் கொண்டு வந்து இதை பாதுகாக்கிறதுக்காக நடவடிக்கை எடுக்கணும். நாட்டில் உள்ள நீர்நிலைகளை பாதுகாக்க தனியாக சட்டமில்லை என்கின்ற ஒரு குற்றம் சாட்டப்படுகிறது. அதே நேரத்தில் தமிழகத்தில் ஏரிகளை பாதுகாக்க 2007ஆம் ஆண்டு ஏரிகள் பாதுகாப்பு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஆனால் தற்பொழுது அந்த சட்டம் என்பது ஏட்டளவில் தான் இருக்கிறது, செயல்பாட்டிற்கு வரவில்லை. இந்த சட்டத்தின்படி நீர்நிலைகளுக்கு அருகே ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டால் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அந்த சட்டத்தில் இருக்கின்றன. ஆனால் அந்த சட்டம் என்பது பயன்படுத்தக்கூடிய நிலையில் இல்லை. இதை பயன்படுத்தி ஆக்கிரமிப்பு செய்பவர்களின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது. மேலும் இது பற்றி பல தகவல்களை பார்க்கலாம். போரூர் ஏரியின் இன்றைய நிலை மற்றும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல ஏரிகளின் நிலை என்பது எப்படி இருக்கிறது, ஏரிகளை பாதுகாக்க அரசு மற்றும் பொதுமக்களின் பங்கு என்னவாக இருக்க வேண்டும் உள்ளிட்ட பல கருத்துக்களை பார்த்து வருகிறோம். தற்பொழுது இந்த ஏரியின் நிலை, அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏரியின் நிலை, இதை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பது குறித்து பல கருத்துக்களை பதிவு செய்கிறார் நெல்லையைச் சேர்ந்த பேராசிரியர் திரு அருணாச்சலம். கேட்கலாம். இந்த நீர்நிலைகள் நமக்கு என்னதை செய்யுது அப்படின்னு சொன்னா சர்வீஸ் சொல்லுவாங்க. அதுக்கு வந்து இக்கோசிஸ்டம் சர்வீஸ் அதை இப்ப டெசிக்னேட் பண்ணி வச்சிருக்காங்க. சர்வீஸ்ங்கிறது ஃப்ரீயா பண்றது. அப்போ வந்து இது என்ன பண்ணுது, இந்த ஆறுகள் குளங்கள் குட்டைகள் கூட என்னன்னா அந்த நிலத்தடி நீரை வந்து உயர்த்துவதற்கு அது பயன்படுது, ரீசார்ஜ்னு சொல்றது. அது போக வந்து பெரிய ஏரிகளா இருந்ததுன்னா அதுல வரக்கூடிய கழிவுகளை இப்ப ஆர்கானிக் ஆகட்டும் இன்ஆர்கானிக் ஆகட்டும் இல்ல டொமஸ்டிக் சீவேஜ் ஆகட்டும் இண்டஸ்ட்ரியில இருந்து வரக்கூடிய ஆலை கழிவுகள் ஆகட்டும் எல்லாத்தையுமே அது வந்து அந்த கழிவுகளை வந்து அது நியூட்ரலைஸ் பண்ணி அந்த தண்ணியை நல்லபடியா கொண்டு வர்றதுக்குள்ள இல்ல அது உள்ளே செல்ஃப் பியூரிபிகேஷன் சொல்லுவோம், ஆர் செல்ஃப் கிளீனிங் ப்ராசஸ் அப்படின்னு. அது வந்து அந்த நேச்சராகவே அது நேச்சர்ல இருந்து இருக்குது. அதுல இந்த பாக்டீரியா, அதுல உள்ள மீனினங்கள், சின்ன சின்ன செடிகள் எல்லாமே சேர்ந்து இதை சுத்திகரிக்குது. அந்த சுத்திகரிக்கிறதுக்கு வந்து நம்ம அதை ஃப்ரீயா பண்ணுது அந்த குளங்கள். அதைத்தான் அந்த ஈகோசிஸ்டம் சர்வீஸ் சொல்றோம். இதே இதை ஒரு நாளைக்கு 1 மில்லியன் இல்ல 10,000 கன அடி தண்ணியை வந்து ஒரு கார்பரேஷனோ ஒரு முனிசிபலோ இல்ல ஒரு பஞ்சாயத்தோ ஒரு இதை வந்து அந்த கழிவு நீரை சுத்தப்படுத்துறதுக்கூட ஆகக்கூடிய செலவை நீங்க கணக்கு பார்த்தீங்கன்னா அதை ஒரு சாதாரணமா இருக்கக்கூடிய ஒரு நீர்நிலை, ஒரு கண்மாயாகட்டும் ஒரு குளமாகட்டும், ஒரு ஏக்கர் இல்லாட்டா 1 ஹெக்டேர்ல இருந்து இருக்கிறதாகட்டும் இல்ல பெரிய 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் உள்ள ஏரி ஆகட்டும், அது வந்து அந்த சுத்திகரிக்கிறது வந்து அதோட வால்யூம் ஆஃப் வாட்டர் அது எவ்வளவு கொள்ளளவு கொள்ளுதோ அதை வச்சு அதோட சுத்திகரிக்கக்கூடிய தன்மை இருக்கும். அதை வந்து இப்ப நம்ம அந்த பக்கத்துல இதெல்லாம் இந்த நீர்நிலைகளை சுத்தி உள்ள இடங்கள்ல இருந்து வரக்கூடியது. சுத்தி உள்ள இடங்கள்ல கிளீனா இருந்ததுதான் இந்த நீர்நிலைகள் உயிரோடு இருக்க முடியும். அப்படியே நம்ம கழிவுகளை கொட்டி அதுல அர்பனைஸ் வீடு அங்க பக்கத்துல கரை வரைக்கும் கட்டி வீடுகளை கட்டி அதோட கழிவுகளை அதில் கொண்டு போய் ஆலை கழிவுகளை சேர்க்கும் போது அந்த நீர்நிலைகள் வந்து இந்த சுத்திகரிக்கும் திறனை இழந்துரும். அப்படி வரும்போது என்ன ஆகும்னா தண்ணி இருக்கும் ஆனா பச்சை கலர்ல இருக்கும். யூட்ராபிகேஷன் சொல்லுது. பொல்யூஷன் வரனால அதிகமான நியூட்ரியன்ஸ் எல்லாம் அதிகமாகி ஒரு மாதிரி பச்சை கலர்ல வந்து அது யூட்ராபிகேஷன் அதிகமான அந்த நியூட்ரியன்ஸ் இருக்கும். பாஸ்பேட் நைட்ரேட் பொதுவாக நம்மளுடைய டொமஸ்டிக் இதுல வந்து வரக்கூடியது வந்து பாஸ்பேட் அண்ட் நைட்ரேட்ஸ். பாஸ்பேட் எப்படி வருதுன்னா நம்ம டிட்டர்ஜென்ட்ஸ் அதிகமாக நம்ம உபயோகிக்கக்கூடிய டிட்டர்ஜென்ட்ல இருந்து பாஸ்பேட் நைட்ரேட்ஸ் வருது. நைட்ரேட்ஸ் வரக்கூடியது வந்து பக்கத்துல வயல்களோ பக்கத்துல ஏதாவது இருந்ததுன்னா அதுல நம்ம உரங்கள் போடுறதுனால பாஸ்பேட் நைட்ரேட் உரங்கள்ல இருந்து வரக்கூடிய அந்த லீச் ஆகி வரக்கூடிய தண்ணியில இருந்து அதிகமான அந்த நியூட்ரியன்ஸ் கூடுது. இந்த மாதிரி நியூட்ரியன்ஸ் அதிகமான லெவல்ல வரும்போது
அது வந்து யூட்ராபிகேஷன், தமிழ் எனக்கு சரியான அந்த இது சொல்ல தெரியல. அந்த யூட்ராபிகேஷன் வர்றதுனால அந்த தண்ணியில வந்து எதுவுமே இருக்காது. அந்த வந்து தண்ணி எதுக்குமே உபயோகிக்க முடியாத நிலைமையில இருக்கும். அதே சமயத்துல இந்த பொல்யூஷனோ என்க்ரோச்மெண்ட்டோ இது எதுவுமே இல்லாம இருந்தாங்கன்னா அந்த ஆறோ அந்த ஏரியோ அந்த குளமோ குட்டையோ தன்னாலவே தன்னை சுத்திகரிக்கக்கூடிய திறன் இருக்கிறதுனால அந்த தண்ணி வந்து சில சமயத்துல குடிக்கக்கூடிய அளவு கூட நல்ல தண்ணியாக இருந்திருக்கலாம். குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதில் நீர்நிலைகள் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. இதை பாதுகாப்பதில் அரசு மற்றும் பொதுமக்கள் ஒருங்கிணைந்து தங்களுடைய கவனங்களை செலுத்த வேண்டும் என்கின்ற கருத்து பதிவு செய்யப்படுகிறது. திரு புவனேஸ்வரன் அவர்களிடத்தில் பேசலாம். சார், இப்போ அங்க போரூர் ஏரி நம்ம செய்தியாளர் கூட இருந்த ஒரு சமூக ஆர்வலர் சொன்னாங்க, இப்போ நீர்நிலைகளுக்கு பக்கத்துல கட்டிடங்கள்லாம் கட்டக்கூடாது, ஆக்கிரமிப்பெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சட்டம் சொல்லுது. ஆனா சட்டம் அனைத்தையும் மீறி அரசும் ஆக்கிரமிப்பு பண்ணிருக்கதா சொல்லிருக்காங்க. தனியார் கட்டிடங்களும் அங்க நிறைய கட்டப்பட்டிருக்கு. அப்போ இதற்கு அனுமதி என்பது எப்படி வழங்கப்படுது? இப்போ ஒரு கட்டிடம் கட்டணும்னா அதனுடைய திட்ட அறிக்கையை வந்து CMDA கிட்ட கொடுத்துதான் நம்ம பெர்மிஷன் வாங்குறோம். அப்போ அதிகாரிகள் வந்து அதை கவனிக்கலையா? அப்ப எதனுடைய அடிப்படையில இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும்? பொதுவா வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த பழைய மக்கள் சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, தாயை பழித்தாலும் தண்ணீரை பழிக்காது, தண்ணீர் அடித்து நீர் அடித்து நீர் விலகாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப மதிப்பும் மரியாதையும் நம்ம கொடுத்து வச்சிருந்த தண்ணீரை இவங்க ரொம்ப உதாசீனமா படுத்துறாங்கன்றத அந்த திரு சுசிலா சொன்னாங்க. என்னன்னா 2 கிலோமீட்டர் வரைக்கும் எந்த கட்டடமும் இருக்கக்கூடாதுன்னு சொன்னா, நீங்க யோசிச்சு பாருங்க, போரூர் ஏரி 800 ஏக்கர் மேல இருந்தது, 300 ஏக்கர்னா அப்ப 500 ஏக்கர் எங்க போச்சு? அப்ப அந்த அளவுக்கு இவங்க ஆக்கிரமிச்சிருக்காங்க. ஒன்னு. ரெண்டாவது, அரசாங்க செயல்முறைகள் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். நமக்கு ஏதாவது ஒரு பட்டாவோ இல்ல பெயர் மாற்றமோ வேணும்னு ஒரு சாதாரண குடிமகன் போனானா அவன் அதை வாங்குறதுக்குள்ள போதும் ஆயிடும். நீங்க அதை நம்ம திரைப்படத்திலயும் காமிச்சிருப்பாங்க. அப்ப இவங்க வந்து பெரிய பெரிய பண முதலாளிகள் கொடுக்கும்போது அவங்க முதல்ல வந்து பட்டா வாங்கணும், பட்டா வாங்கினதுக்கு அப்புறம் பதிவு செய்யணும், பதிவு செஞ்சதுக்கு அப்புறம் அதை தன் பேருக்கு மாத்திக்கணும், மாத்தினதுக்கு அப்புறம் மின்சாரம் வாங்கணும், மின்சாரம் வாங்கினதுக்கு அப்புறம் கட்டட வரைவு வாங்கணும். இதெல்லாம் நடக்கிற வரைக்கும் அரசாங்க அதிகாரிக்கு யாருக்கும் தெரியாம இருக்கிறதே கிடையாது. எல்லா இடத்துலயும் நடக்கிற இன்னொரு தனி அரசாங்கமாக அது இருக்கிறதுனால இந்த மாதிரி ஆக்கிரமிப்பு விஷயங்கள் நடந்துருது. அவங்க சொன்ன மாதிரி ஒரு ஏழை மக்கள் வந்து வீடு இல்லைன்னு போனாங்கன்னா அவங்களை எங்கேயோ தொட்டு விடுறாங்க. அது சின்ன உதாரணம் சொன்னீங்க பாத்தீங்கன்னா, நீங்க நோ பார்க்கிங்ல வண்டி நிறுத்தி வச்சுக்கோங்களேன், 260 ரூபா வாங்கிடுவாங்க உங்ககிட்ட. இதே மாதிரி ஏரியில போய் ஆக்கிரமிக்கிறவங்களுக்கு சட்டம் இருந்தும் அவங்க என்ன பண்ண முடியுது? ஒன்னும் பண்ண முடியல. இந்த மாதிரியான ரெண்டுத்துக்கும் இருக்கிற பெரிய முரண். ஒரு எளியவனுக்கு வந்து சீக்கிரமாக சட்டத்தை மதிக்கணும்னு நினைக்கிறான், இல்ல அவன் மேல சட்டம் பாயுது. பேசலாம் திரு புவனேஸ்வரன். களத்தில் இருக்க எமது செய்தியாளர் கோகுலிடம் பேசலாம். கோகுல், இப்போ அந்த பகுதியில் இருக்கிறவங்க கிட்ட கேளுங்க, இந்த ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்காக என்ன மாதிரியான நடவடிக்கைகள்ல அரசு இறங்கணும்? போரூர் ஏரி மீண்டும் பழைய நிலைமைக்கு வரணும் அப்படின்னா என்ன மாதிரியான முயற்சிகள் எடுக்கணும்? இது பொதுமக்களோட பங்கும் எப்படி இருக்கணும்? அரசோட நடவடிக்கைகள் எப்படி இருக்கணும்னு அவங்க கிட்ட கேளுங்க. நிச்சயமாக ஹேமா, அதாவது இந்த ஏரியிலிருந்து கிட்டத்தட்ட 20 லட்சம் லிட்டர் வந்து தினசரி வந்து குடிநீருக்காக பயன்பட்டுள்ளது. கடந்த 4 ஆண்டுகளாக இந்த தண்ணியே வந்து குடிநீருக்காக எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. அதற்காக பல மாசு ஏற்படுவதற்காக பல்வேறு சூழ்நிலைகளை இங்க இருக்கக்கூடிய தனியார் நிறுவனங்களும் தொழிற்சாலைகளும் உருவாக்கி கொடுத்திருப்பதாக இந்த பகுதிவாசிகள் ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அவங்களிடமே கேட்கலாம். சார், இந்த இது மாசடைவதற்கு என்ன காரணம்? அந்த ஆக்கிரமிப்பாளர்கள் மீது அரசு என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்க நீங்க விரும்புறீங்க? காரணம், இந்த பகுதிவாசிங்கிற முறையில நான் ரொம்ப மனவருத்தப்பட்டு சொல்றதுன்னா, முன்னாடி மெட்ரோ வாட்டர் உடைய சார்பா இங்க வந்து பாதுகாவலர் இருந்தாங்க. அதனால கொஞ்சம் ஓரளவுக்கு கட்டுப்பட்டு இருந்துச்சு இங்க நடந்த அவலம். இப்ப எப்படின்னு பாத்தீங்கன்னா, காலையில எதிர்ச்ச உடனே குறைந்தபட்சம் 10 மணி வரையும் இந்த இடம் ஒரு திறந்த வெளி கழிப்பிடமா பயன்படுத்தப்படுது. அதை தட்டி கேட்கறதுக்கோ, அதை அவங்களை அதட்டுறதுக்கோ, அவங்களை தடை செய்யறதுக்கோ யாரும் இல்லாதனால ரொம்ப வேகமா ஆண் பெண்கின்ற ஒரு இன வேறுபாடு இல்லாம திறந்த வெளி கழிப்பிடமா பயன்படுத்துது. அது போக நேரம் ஆக ஆக மதுபான கடைகள் திறந்த உடனே இது ஒரு சிறந்த ஒரு பாரா இந்த இடத்துல செயல்பட ஆரம்பிக்குது. ஏன் வெளி மாநில தொழிலாளர்கள் கூட இங்க வந்து தங்கி இதை வந்து ஒரு மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இடமா இது மாறிக்கிட்டு இருக்கு. இது வந்து கடல் போல நீர் சேமிச்சு வைக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கும்போது நம்ம கடல் நீரை குடிநீர் ஆக்குறதுக்கு கோடிக்கணக்கா பணம் செலவு பண்றது வந்து ரொம்ப மன வருத்தமா இருக்கு. இந்த பகுதி வாசிகள்ங்கிற முறையில நாளைக்கு என்னுடைய வாரிசுகளுக்கு இந்த இடத்துல ஒரு ஏரி இருந்ததை நான் சொல்லக்கூட முடியாத அளவுக்கு இது நடந்துருமோங்கிற ஒரு இது நடக்குது. இந்த பக்கம் இருக்கிற 4 பக்கமும் இருக்கிற இந்த ஏரியில இருக்கிற நீர் திருட்டு வந்து ரொம்ப அமோகமா அரசியல்வாதிகளுடைய உதவியா நடந்துகிட்டு இருக்கு. பின்னாடி பாத்தீங்கன்னா வந்து ஆக்கிரமிப்பு நடந்துகிட்டு இருக்கு. நம்ம ரோட்ல இருந்து இங்க இந்த பக்கம் வர்றதுக்கு நாங்க நின்றுட்டு இருக்க இந்த ஏரியில ஒரு சர்வீஸ் ரோடு போகுது. ஆக்சுவலி இந்த பகுதியை ஒரு ஏரியை 2ஆ பிரிச்சு இதுல சர்வீஸ் போட வேண்டிய ரோடு போட வேண்டிய அவசியமே இல்ல. நாங்க நிக்கிற இடத்துல ஒரு மூலிகை பூங்கா அமைச்சு இந்த இடத்துல மக்கள், இந்த சுத்து வட்டார மக்கள் வந்து இளைப்பாடுறதுக்கு இது ஒரு சிறந்த இடமா இருந்திருந்தா
இந்த மாதிரி அவலங்கள் நடக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா மக்கள் வந்து போகக்கூடிய இடமா இருக்கிறதுனால கண்டிப்பா இது இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. இதை வந்து தினத்தந்தி நம்முடைய தொலைக்காட்சி சார்பா அரசுக்கு நான் கோரிக்கை வைக்கிறேன். சரி, இப்ப நீர் திருட்டுன்னு சொல்றீங்க, என்ன நம்ம வகையில இந்த நீர் திருட்டு நடக்குது? யார் யாரெல்லாம் இந்த நீரை திருட்டு என்னென்ன விஷயத்துக்கு பயன்படுத்துறாங்க? அதாவது ஒரு லோடு லாரியுடைய இது வந்து 1500 ரூபாய்க்கு விற்கிறாங்க. சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா இதை சுத்தி ஒரு முறை நீங்க அரசாங்கத்துடைய இது வந்து விசிட்டிங் வந்தாவே தெரியும். ஒரு 365 நாள் 24 மணி நேரத்துக்கும் அவங்க வந்து லாரியை வச்சு கண்டினியூஸா அந்த தண்ணி எடுத்து வித்துக்கிட்டு இருக்காங்க. இது சிட்டிக்குள்ள இருக்கிற ஹோட்டலுங்களுக்கு 24 நேரமும் போயிட்டே இருக்குது. ஒரு முறை ஒரு ரவுண்ட் வந்தா எத்தனை இடத்துல நீர் திருட்டு நடக்குங்கிறத நீங்க தாராளமா தெரிஞ்சுக்க முடியும். மேடம், இப்ப வந்து நீர் திருட்டு ஒரு பக்கம் இருக்கு, ஒரு பக்கம் ஆக்கிரமிப்பாளர்களால இந்த ஏரிகள் வந்து ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. இவர்கள் மீது சட்ட ரீதியா என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்? அரசு அதுக்குள்ள உடனடியாக எடுக்க வேண்டிய நடவடிக்கை என்ன? நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, இப்ப வந்து நடவடிக்கைகள் எடுப்பது ஒரு பக்கம், அது இருந்தாலும் கூட இது மாதிரியான இயற்கை வளங்கள், நீர்நிலைகளானாலும் சரி, காடுகளானாலும் சரி, இல்ல மலைகள், இது மாதிரி நிறைய வந்து இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டிய சரியான நேரத்துல நம்ம இப்ப இருக்கோம். இப்ப இவங்க பொதுமக்கள்லாம் சொல்லிக்கிட்ட கருத்துப்படி பாத்தீங்கன்னா, குறைந்தபட்சம் காவல்துறையினுடைய அந்த ஜூரிஸ்டிக்ஷன் ஏரியாவே வந்து வேற வேறையா இருக்கு. சும்மா ஒரு நடுவுல போற ஒரு மண் திட்டு, அந்த மண் திட்டுக்கு அந்த பக்கம் வேற காவல்துறையுடைய பொறுப்பு, இந்த பக்கம் வேற காவல்துறையினோட பொறுப்பு. சோ இது யார்கிட்ட போய் புகார் தெரிவிக்கிறதுன்னு தெரியாம பொதுமக்கள் எல்லாம் திண்டாடிட்டு இருக்காங்க. இது மாதிரி எல்லாம் இல்லாம ஒரு இயற்கை வளம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த முன்னாடி வச்சுக்கிட்டு கன்வர்ஜென்ஸ் சொல்லுவாங்க. ஒரு துறையிலிருந்து இன்னொரு துறைக்கு திட்டங்களோ அல்லது வந்து நடவடிக்கைகளோ இருந்தா அதை மாத்தி எடுத்துக்கலாம். நீர்நிலைகளை இப்போ இந்த மாதிரி சென்னையில இருக்கக்கூடிய இந்த போரூர் நீர்நிலையை பொறுத்த மட்டும் பிடபிள்யூடியில இருந்து இதை சுத்திலும் வந்து ஒரு தடுப்பு சுவர் அமைக்கணும். காவல்துறை வந்து இந்த பக்கத்துல நடக்கக்கூடிய தொடர்ந்து பேசலாம். கோகுல், போரூர் ஏரியை பொறுத்தவரை அங்கு ஆக்கிரமிப்பு என்பது அதிகமாகவே இருக்கிறது. இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்ற அரசு தகுந்த சட்டங்களை மேற்கொண்டு அதற்கான தண்டனைகளை ஆக்கிரமிப்பு செய்பவர்களுக்கு வழங்க வேண்டும் என்கின்ற கருத்து இங்கே முன்வைக்கப்படுகிறது. மேலும் இது குறித்த பல தகவல்களை பார்க்கலாம். போரூர் ஏரியின் இன்றைய நிலை பற்றி பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த போரூர் ஏரியை சுத்தப்படுத்துவதற்காகவும் நவீனப்படுத்துவதற்காகவும் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் கடந்த அரசின் போது எடுக்கப்பட்டன என்பது குறித்து முன்னாள் மேயர் திரு மா சுப்பிரமணியன் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். கேட்கலாம். போரூர் ஏரியை பொறுத்தவரை சென்னைக்கு குடிநீர் ஆதாரம் தருகிற ஏரிகளில் ஒன்று. ஏற்கனவே புழல் ஏரி, நம்முடைய செம்பரப்பாக்கம் ஏரி, சோழவரம் ஏரி போன்ற 4 ஏரிகளோடு சேர்த்து போரூரும் சேர்ந்து 5 ஏரிகளில் இருக்கிற அந்த சேகரித்து வைக்கப்படுகிற நீர் தான் சென்னைக்கு குடிநீர் ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கிறது. போரூர் ஏரியை பொறுத்தவரை 96ஆம் ஆண்டு அதில் அந்த பகுதி மக்கள் எல்லாம் தினந்தோறும் குளிப்பதும் அவருடைய கால்நடைகளை கழுவுவதுமாக ஒரு அவல நிலை இருந்தது. அன்றைக்கு வணக்கத்திற்குரிய மேயராக தளபதி அவர்கள் இருந்த சமயத்தில் அவரிடத்தில் சொல்லப்பட்டு தளபதி அவர்கள் உடனடியாக சாந்தா ஷெல்லா நாயர் என்கின்ற தலைமை சிஎம்டி தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குநர் அவர்கள் பொறுப்பேற்றிருந்த சமயத்தில் அவரிடத்தில் எடுத்துச் சொல்லி உடனடியாக குடிநீர் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியத்தின் சார்பில் அதுக்கு ஒரு சுற்றுவேலி அமைக்கப்பட்டது. பொதுமக்கள் குளிப்பதற்கும் கால்நடைகளை கழுவுவதற்குமாக ஒரு தடை விதிக்கப்பட்டது. தொடர்ந்து கடந்த ஆட்சி காலம் வரை அந்த பராமரிப்பு என்பது முறையாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு மீண்டும் ஒரு அவல நிலை, போரூர் ஏரியில் பொதுமக்கள் குளிப்பது, கால்நடைகளை கழுவுவது போன்ற அந்த நிலை இருந்து கொண்டிருக்கிறது. அந்த ஏரியை கடந்து செல்பவர்கள் அந்த போரூர் ஏரி அருகே வைக்கப்பட்டிருக்கிற அந்த பெயர் பலகையை பார்த்து இது சென்னைக்கு குடிநீர் தருகிற ஒரு ஏரி என்கின்ற அந்த செய்தியை படித்துவிட்டு செல்பவர்கள் சென்னை வாசிகள் பெரிய அளவில் வருத்தம் அடைவார்கள். காரணம், நாம் குடிக்கிற தண்ணீரில் இது போன்ற ஒரு அசுத்தங்கள் கலக்கிறதே என்கின்ற அந்த மனநிலை பொதுமக்களுக்கு ஏற்படும். உடனடியாக மாநகராட்சியும் சரி, குடிநீர் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியம் சரி அதை சரி செய்து அதை மீண்டும் சுற்றுவேலி அமைத்து அதை பாதுகாக்க வேண்டியது என்பது அந்த துறைகளுடைய கடமை. போரூர் ஏரியுடைய பரப்பளவு எவ்வளவு இருந்துச்சு? இப்ப அது நிறைய பகுதியில் ஆக்கிரமிப்பு செஞ்சதாக ஆக்கிரமிப்புகளுக்கு யார் யாரெல்லாம் காரணம், அதை யாரு கண்காணிக்கணும்? ஆக்கிரமிப்புகள் யார் செய்தாலும் அதை தடுக்க வேண்டியது என்பது அரசின் பொறுப்பு. இப்பொழுதும் கூட கடந்த 2 நாட்களாக பத்திரிகைகள் செய்து வந்து கொண்டிருக்கிறது. போரூர் ஏரியை தூத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற அந்த செய்தி வந்து கொண்டிருக்கிறது. உடனடியாக அரசு கவனம் செலுத்தி அதை தடுத்து நிறுத்த வேண்டும். அப்படியே அது யாருடைய நிலம், எங்களுக்கு சொந்தமான நிலம், பட்டா இடம் என்று யாராவது அதில் உரிமை கொண்டாடி மண் நிரப்பினார்களேயானால் அரசு அவர்களுக்கான இழப்பீட்டு தொகையை தந்து அந்த ஏரியை ஏரியாகவே பராமரிக்க வேண்டியது என்பது அரசின் கடமை.
முன்னாள் மேயர் திரு சுப்பிரமணியன் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். புவனேஸ்வர் சார், இப்போ இந்த ஆக்கிரமிப்பு பிடியில் சிக்கி இருக்கக்கூடிய போரூர் ஏரியை மீட்பதற்காக அரசு என்ன மாதிரியான நடவடிக்கைகள்ல இறங்கணும்னு நினைக்கிறீங்க? சுருக்கமா பதிவு. 2 விஷயம். அதாவது ஆட்சியாளர்கள் யாரு, அது எந்த ஆட்சின்றதை நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்பல, எந்த கட்சி அந்த கட்சின்றத சொல்ல விரும்பல. ஆட்சியாளர்கள் வந்து இப்போ பாத்தீங்கன்னா மெட்ரோ ரயில் வேலைக்காக மண் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கிருந்து எடுக்கிற மண்ணை எங்க போய் கொட்ட போறாங்கன்ற முதல்ல ஒரு ஒப்பந்தம் இருந்திருக்கணும். இப்ப நம்ம பாடியிலிருந்து வில்லிவாக்கம் போற ஒரு பாலத்து மேல ஏறி போனீங்கன்னா அது இடதுபுறம் ஒரு பெரிய ஏரி இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா மெட்ரோ ரயில்ல இருந்து எடுத்துன்னு போற மண்ணை எல்லாத்தையும் அங்கதான் கொட்டுறாங்க. இரவு முழுக்க மண்ணை கொட்டிட்டு இருக்காங்க. அந்த ஏரி தூர்ந்து போச்சுன்னா அந்த பக்கத்துல இருக்க மக்களுக்கு குடிநீர் ஆதாரம் பாதிக்கப்படும். சோ ஆட்சியாளர்கள் அதுல கவனமா இருந்திருக்கணும். 2வது, அவர் சொன்ன இன்னொரு கருத்துல நான் உடன்படுறேன். ஏன்னா ஒரு விவசாய நிலத்தை திருவள்ளூர் தாண்டி விவசாய நிலத்தை எடுத்து ஒரு 350 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு பெரிய ஏரி அமைக்க போறதா இந்த இப்ப இருக்கிற முதலமைச்சர் சொல்லியிருந்தாங்க. ஆனா இங்க போரூர் ஏரியில பாத்தீங்கன்னா அந்த பாலம் பிரிஞ்சதுக்கு அப்புறம்னா ஒரு புதுசா ஒரு போர்டு வந்து இந்த நிலம் இந்த இவங்களுக்கு சொந்தமானது அப்படின்னு ஒரு பட்டா நிலம் போர்டு வைக்கிறாங்க. குடிமக்களை வந்து வெளியேற்றிட்டு நீங்கள நிலங்களை ஆக்கிரமிக்கிற நீங்க ஏற்கனவே ஏரியா இருக்கிறத ஏன் விலை கொடுத்து வாங்கி அது ஏரியாவே பாதுகாக்க கூடாது? முதல்ல டிசம்பர் மாசம் பாத்தீங்கன்னா ஒரு லோடு மண்ணு கொட்டினாங்க. கொஞ்சம் எல்லாரும் பரபரப்பா பேச ஆரம்பிச்சோட நிறுத்திட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா மண்ணு கொஞ்சமா அந்த வடமேற்கு பகுதியில இருந்து மண்ணு கொட்டி இப்ப நிறைய லாரி நிக்குது, கல்லு மண்ணு எல்லாம் கொட்டி அவங்க ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதை கண்டிப்பா அவங்களால தடுத்து நிறுத்த முடியும். இது இப்ப இருக்கிற அரசாங்கம் வந்து எப்படி அந்த 11 மாடி மௌலிவாக்கம் சிக்கல்ல இறங்கி உடனடி வேலை செஞ்சாங்களோ அந்த மாதிரி நினைச்சாங்கன்னா உடனடி நடவடிக்கை எடுத்து இந்த நீர்நிலைகளை பாதுகாத்தாங்கன்னா சிறப்பாக இருக்கும். முடியும், செய்யக்கூடிய விஷயம் தான். தகவல்களுக்கு நன்றி சார். தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏரிகள் என்று பார்த்தால் 39,000க்கும் மேற்பட்ட ஏரிகள் இருக்கின்றன. அதில் பொதுப்பணித்துறையின் கட்டுப்பாட்டிற்கு கீழ் வெறும் 3,000 ஏரிகள் மட்டுமே பராமரிக்கப்பட்டு வருகின்றன. இந்த சூழ்நிலையில் ஆக்கிரமிப்பின் பிடியில் மட்டும் தமிழகத்தில் 10,000க்கும் மேற்பட்ட ஏரிகள் இருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கிறது. இந்த நிலையில் குடிநீர் ஆதாரமாகவும் மக்களின் மற்ற தேவைகளுக்காகவும் மிக முக்கியமாக கருதப்படும் நீர்நிலைகளை பாதுகாக்க நாட்டில் தனியாக சட்டம் இல்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. அதே நேரத்தில் தமிழகத்தில் தமிழ்நாடு ஏரிகள் பாதுகாப்பு மற்றும் ஆக்கிரமிப்பு அகற்றுதல் சட்டம் 2007ஆம் ஆண்டு நடைமுறைக்கு வந்தது. ஆனால் அந்த சட்டத்திற்கான தண்டனைகள் என்பது இதுவரை நடைமுறைப்படுத்தப்படவில்லை. நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பு செய்பவர்களுக்கு 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படும் என்கின்ற சட்டம் இருந்தாலும் கூட அதை செயல்படுத்துவதில் அதிகாரிகள் சுணக்கம் காட்டி வருகிறார்கள் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு நிலவுகிறது. சென்னை போரூர் ஏரியை பொறுத்தவரை 800 ஏக்கர் பரப்பளவாக இருந்த ஏரி இன்று 300 ஏக்கர் பரப்பளவில் தான் இருக்கிறது. பல்வேறு இடங்களில் அரசும் தனியாரும் சேர்ந்தே ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டதாகவும் அந்த பகுதிகளில் வசிப்பவர்கள் தங்களுடைய குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருகிறார்கள். மிக குடிநீர் ஆதாரமாக கருதப்படும் போரூர் ஏரியிலிருந்து 4 ஆண்டுகளுக்கு முன்னரே மாசு அதிகம் காரணமாக குடிநீர் எடுப்பதும் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த ஏரியில் மாசு கலப்பதை தடுக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். மேலும் சென்னையின் குடிநீர் ஆதாரமாக திகழக்கூடிய இந்த போரூர் ஏரியை ஆக்கிரமிப்பு பிடியிலிருந்து மீட்க வேண்டும். ஏரி பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும். இதை கண்காணிக்கவும் புதிதாக தனியாக ஒரு குழு அமைக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் களத்திலிருந்து பங்கேற்ற எமது செய்தியாளர் கோகுல் மற்றும் நமது செய்தியரங்கில் பங்கேற்ற திரு புவனேஸ்வரன் ஆகியோருக்கு நன்றி. மீண்டும் ஒரு உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இணைந்திருங்கள்.